ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ கேரிங்களா நல்ல மாதிரிங்களா? ஓகே. ஸோ ஓகே. ஸோ நம்ம ஊரில் மரம் வைக்கிறது சின்ன சின்ன நல்ல விஷயம் பண்ணுறது அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ட்ரை முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஸோ ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அவங்க தான் பண்ணாங்க, பண்ணிடுவாங்க, பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் ஒரு போக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. இன்னும் நீங்கள் இன்னொரு விஷயம் ரொம்ப ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சுத்தப்பட்ட கிராமத்திலேயே நம்ம ஊர் தான் இளைஞர்களும் படித்த கிராஜுவேட்ஸ். இன்னொரு விஷயம், பொருளாதாரத்தில் நல்லா ரிச்சாக இருக்கிற பீப்புள், மார்க்கெட்டாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்க, இல்லை வேற எங்கேயும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இளைஞர் கூட இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு ஏன் நம்மளால் நம்ம ஊரை டெவலப் பண்ண முடியல அப்படின்னா, சரியான ஒருங்கிணைப்பு இல்லை, கண்டினியூவாக ஒரு முயற்சி பண்ணுறதில்லை, அதை ஃபாலோ பண்ணுறதில்லை. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே வழி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு அமைப்பாய் வந்து நம்ம எல்லாமே சேர்ந்தோம். இந்த அமைப்பாய் சேர்றது வந்து அரசியலுக்காக கிடையாது, 100% 200% நம்ம ஊருடைய நலனுக்காக. நம்ம ஊருடைய சின்ன சின்ன நலத்திட்டங்கள் நம்ம கவர்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது, கவர்மெண்ட் அதை செஞ்சிட முடியாது. ஸோ நமக்கான தேவையை நம்ம தான் சந்திக்கணும். சரியா? உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணணும். நம்ம தெருவில் நம்ம ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணணும். சரியா? ஒரு ஒரு பசுமை வில்லேஜாக மாற்றதான் சரி, பசுமை தெருவாக மாற்றணும். நம்ம தெருவை ஃபஸ்ட்டு பசுமையாக மாற்றணும், அப்புறம் நம்ம ஊரை மாற்றணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணணும். லைக் வந்து மெயினாக வந்து ஊரில் வந்து ஒரு மரம் நடக்கும், அதை பாதுகாப்போம். அப்புறம் எஜுகேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். நிறையா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க டேலண்டாக இருக்காங்க, பட் இங்கிலீஷில் போட்டோ அதனால டெவலப் ஆகும். ஸோ ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்கு வந்து ஒரு 2-3 பேர்த்த வேலைக்கு போடுவோம். அதுக்கு நம்மளே சம்பளம் கொடுப்போம். மாதம் என்ன மிஞ்சி போனால் ஒரு பார்ட் டைமாக எடுத்தால் ஒரு மாதம் ஒரு 5000, 10,000, 2 பேர் நம்மளே ஒரு வேலை கொடுப்பாங்க. அது கொடுப்போம். அப்புறம் வந்து ஒரு 2 தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம சம்பளம் கொடுப்போம், அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ இதே போல் சின்ன சின்ன விஷயத்த நம்மளே பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான என்ன தேவைப்படுதுன்னா, ஒருங்கிணைப்பு. சரியாக நம்மெல்லாம் ஒருமித்த மனசு, நம்மெல்லாம் செய்யணும், நம்ம ஊருக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு முன்மாதிரியான ஒரு வில்லேஜாக நம்ம ஊரை வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாவே போதும். ஓகே. ஸோ எல்லாமே அவங்கவுங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து நாட் ஓன்லி பை மணி, பணத்தால் மட்டும் கிடையாது. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஆதரவு, இதால் கூட நம்ம வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணணும், ஒரு அமைப்பு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த அமைப்பு என்னவா இருக்க போகுதுன்னா, மேபி வெள்ளூர், எழுச்சி, ஏதோ வாட் எவர் இட் இஸ், நாள் நேம் பண்ணலாம், அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவங்களால முடிஞ்சதை கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஓகே, என்னால் வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுக்க முடியும், என்னால் இந்த அமௌண்ட் தான் கொடுக்க முடியும், ஒரு அமௌண்ட். ஓகே, ஒரு அமௌண்ட் தேர்ச்சுன்னா மாதம் இல்லை எப்போ முடிகிறப்பெல்லாம் கொடுத்துச்சுன்னா நம்ம அதை வச்சு நம்மளே டிசைட் பண்ணலாம். ஓகே, யாருன்னா நம்ம எம்ப்ளாய் பண்ணலாம், 2 பேர்த்த எம்ப்ளாய் பண்ணி எங்கள் ஊரை பார்த்துக்குங்கன்னு சொல்லலாம். அந்த எங்கள் தெருவை பார்த்துக்குங்க, ஒரு சுத்தம் பண்ணுங்க, இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க, இந்த ஆடு மாடெலாம் கடிக்காமல் பார்த்துக்குங்க, இந்த கிரவுண்டை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 கிராஜுவேட்ஸை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து நம்ம பசங்களுக்கு டியூஷன் சொல்லித்தர சொல்லலாம். ஓகே, ஒரு இங்கிலீஷ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை சொல்லித்தரலாம். ஸோ வெளியில் வந்து ட்ரெயினர்ஸை கூப்பிட்டு வந்து நம்ம பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ உண்மையாலுமே இதே போல் ஒரு காரியத்தெல்லாம் இதே போல் நம்ம ஊரில் வந்து அக்கறை உள்ள ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், தயவு செஞ்சு வாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணணும். அதுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் இந்த நம்ம வெள்ளூர் பிளஸ்க்கு நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களுடைய வில்லிங்னஸை சொல்லுங்கள். எஸ், தம்ஸோ இல்லை தம்ஸோ ஏதோ ஒன்று நான் வரேன்னு சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு
ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆளுக்கு அவங்கவுங்களால எவ்வளோ முடியுமோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 ரூபா, மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா, இல்லை மாதத்துக்கு ஒரு 500 ரூபா, 200 ரூபா, 100 ரூபா, வாட் எவர். சரியா, அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். பண்ணால் நம்மள்ட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஊருக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நம்ம நிச்சயமாக பண்ணலாம். இதை நம்ம பண்ணும்போது என்ன நல்ல விஷயம் நடக்குதுன்னா, வி பிகேம் த மாடல் ஃபார் எவ்ரிவன். அதாவது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நம்மளை பார்த்து மற்ற கிராமத்தில் பண்ணுவாங்க, மற்ற தெருவில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அங்கே பண்ணுறோன்னா அடுத்த ஒரே தெருவில் பண்ணுவாங்க, அடுத்து பக்கத்து ஊரில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம். நம்ம வந்து அடுத்தவங்களை எதிர்பார்த்தே இல்லாமல் நம்மளே பண்ணலாம். இன்னொரு விஷயம், ஒருத்தரே பண்ணுறது வந்து சாத்தியமே இல்லை நண்பர்களே. சரியா, ஒரு ஆள் பண்ண முடியாது. நம்ம எல்லா கரங்கள் ஒன்றிணைஞ்சாதான் அதை வந்து பலமாக பண்ண முடியும். ஓகேவா? அதனால யாருமே நம்ம நம்பி இல்லாமல் நம்ம ஊர் நம்ம பஞ்சாயத்து தலைவரையோ இல்லை யாருமே நம்பி இல்லாமல் நம்மளே செய்யலாமே. நமக்கு தான் நம்ம கடவுள் வந்து அந்த பவர் கொடுத்துருக்காரு இல்லையா. நம்ம நல்லாவே சம்பாதிக்கிறோம், நல்ல எண்ணம் இருக்கு, நல்ல பவர் இருக்கு, வி கேன் டூ எவ்ரிதிங். சரியா, அதனால ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்ம எப்படியாவது நம்ம பிறந்த அந்த வெள்ளூரை வந்து எப்படியாவது நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ நம்ம இன்னும் இதாக சொல்லணும்னா, இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா, இந்த மண்ணை விட்டு நம்ம போகிறதுக்குள்ள இந்த ஊரை டெவலப் பண்ணணும். இது சுயநலத்துக்காக கிடையாது, 100% நம்ம ஊர் நல்லதுக்காக. என்ன பண்ண முடியும் நம்மளால காட்டுவோமே. ஸோ நம்ம படத்தை தான் பார்க்குறோம், எல்லாம் ஒன்று சேர்றாங்க, டெவலப் பண்ணுறாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்ம பவர் என்னன்னு நம்மளே வந்து அனலைஸ் பண்ணல. சரியா, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணல. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு காட்டணும். ஒரு தலைமையின் கீழ் நம்ம ஒன்று சேருவோம். ஸோ தலைமைன்னா எங்கள் தலைவர் அப்படிலாமே கிடையாது. நம்ம எல்லாமே ஒரு குழு தான். எல்லாமே ஒரு குழு. பட் அதுக்கு ஒரு அமைப்பு நிச்சயமாக வேணும். அந்த அமைப்பாக இருந்தால் தான் டெஃபினட்டாக நம்மளால சாதிக்க முடியும். ஓகே, நாட் ஓன்லி மரம் நடுறது, எல்லா விஷயம் நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ. மாதத்தில் ஒரு வாட்டி நம்ம கேதர் ஆகும், ஜூம்லையோ டீம்ஸ்லையோ இல்லை ஒன்றா சேரும்போதோ கேதர் ஆகும். என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணுவோம். ஒருமித்த மனசோடு நம்ம செய்வோம். ஸோ நிறைய நம்ம டெவலப் பண்ணலாம், நம்ம மக்களுக்கு வழிகாட்டலாம். நம்மளாம் ஓரளவுக்கு கடவுள் திருவிழா மேலே வந்துட்டோம். சரியா, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் எவ்வளோ பேர் நம்ம ஊரில் இருக்காங்க பாரு, கஞ்சா அடிச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்லலாம். ஓகே, எவ்வளோ பேர் ஃபீஸ் கட்ட முடியும், அவங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம். எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பணம் கட்ட முடியாமல் அவங்களுக்கு பணத்தை கட்டலாம். இன்னும் எனக்கு பெரிய கனவு என்னன்னா, நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீரால எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. ஏன் நீ கவர்மெண்ட் எதிர்பார்த்து நம்மள ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் போடுவோம், முடிஞ்சவன் எவ்வளவு அதிக போடுவோம். ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தை நம்மளே கிரியேட் பண்ணுவோம், சின்னதாக ஆரம்பிப்போம். அதை பார்த்து கவர்மெண்ட் நமக்கு பெருசா செய்ய வரும். ஓகே, நம்மளோட வில்லிங்னஸை காட்டுவோம். அதனால இந்த குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன். இதை வந்து பர்சனலா எடுத்துக்காம நம்ம எல்லாம் ஒரே எண்ணத்தோட இந்த வெள்ளூர் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பகுதியை வந்து மேம்படுத்த, நம்மளால என்ன பசுமையான ஒரு பகுதியா மாத்துறதுக்கு, எஜுகேட்டட் ஒரு பகுதியா மாத்துறதுக்கு, ஒரு அறிவால, கல்வியால, விளையாட்டால, இங்கிலீஷ் எல்லாத்தாலையும் மேம்பட்ட ஒரு சமுதாயமா நம்மளை உருவாக்குறதுக்கு தயவு செஞ்சு ஒருத்த வந்து நம்ம கையை கோத்து முன்னாடி வருவோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆளா மெம்பரா நான் இருக்கேன். நான் வரேன். நான் என்ன ஃபர்ஸ்டா மெம்பரா இணைச்சிக்கிறேன். இதே போல உங்களை எல்லாமே உங்களை மெம்பர்ஷிப்பா இணைச்சிக்கிற யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த குரூப்ல வந்து உங்களோட வில்லிங்னஸை காட்டுங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம பேசுவோம். ஸோ ரெகுலரா பேசுவோம். ஸோ எதுவுமே ஒரே நாளில் நடந்துட முடியாது சார் நண்பர்களே. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி இதை பத்தி பேசுவோம். ஸோ நம்மளால முடிஞ்ச தொகையை வந்து ஒரு இது கிரியேட் பண்ணுவோம், கொடுப்போம். அதை வந்து ஒரு பேங்க்ல போடுவோம். அதுல இருந்து சின்ன எந்த ஒரு நல்ல காரியம் வந்து ஒருத்தங்க 500 ரூபாய் காசு தேவைப்படுதா, அவனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம கொடுப்போம். ஓகேவா, ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல நம்ம தருவோம். சரியா, இதே போல கட்டாயமா நம்ம வந்து ப்ரையாரிட்டி என்னன்னா, குடிநீர் வந்து நம்ம நிச்சயமா நல்ல குடிநீர் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னொரு விஷயம், நம்ம ஊரை சுற்றி மரம் நடணும். நம்ம தெருவை சுற்றி அட்லீஸ்ட் நம்ம தெருவை சுற்றி மரம் நடணும். இந்த பாருங்க, நம்ம நிறைய விஷயம் நிறைய செலவு பண்றோம். தேவையில்லாம செலவு பண்றோம்னு தேவையில்லன்னு அது வந்து ஓகே, அது உங்களுக்கு தேவையான படுத்து வந்து ஒரு கோயில் திருவிழா நடத்துக்கு பல லட்சம் செலவு பண்றோம். அதை நம்ம ஊருக்கு செலவு பண்ணலாமே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சரியா, ஒரு இதே போல நிறைய பண்ணலாம். அதை நம்ம ஊர் டெவலப்மெண்ட் பண்ணலாமே, டெவலப் ஆயிருக்குமே. பாருங்க, சில தெருவுலாம் நடந்து போகும்போது நம்மளால நடக்க முடியல, நாறுது, கண்ணாபின்னு இருக்கு. அது நம்ம மட்டும் இப்படி இருக்கும். ஸோ நம்ம பவர்ஃபுல்லா இருந்தும் நம்மள்கிட்ட எல்லா பொருளாதார தேவை இருந்தும் நம்ம பண்ணலன்னா நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை. சரியா, அதனால தயவு செஞ்சு வாங்க அனுப்போம். அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ நம்ம சமுதாயத்தை உயர்த்துவோம். இது வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு கிடையாது, இது வெறுமனே இதுக்காக கிடையாது. இது உள்ளார்ந்த பை ஹார்ட் நான் சொல்றேன். உங்க எல்லாத்துக்கும் இதே ஹார்ட் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரை பத்தியும் எனக்கு நல்லா டீப்பா எனக்கு தெரியும். உங்கள்கிட்டயும் இதே ஆசை, இதே உணர்வு, இதே வெறி இருக்கு. ஸோ எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம சமுதாயத்தை நம்ம உயர்த்துவோம். ப்ளீஸ் சீரியஸா எடுத்துக்கங்க. எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை கிரியேட் பண்ணணும் அவ்வளோ சீக்கிரம் கிரியேட் பண்ணுவோம்.
டக்கு டக்கு டக்குனா எங்களால் வந்து நீங்கள் உங்களுக்கே வேணால் டிஸ்கஸ் பண்ணுங்கள். பட் உங்களால் யார் யார் வர முடியுன்றது இந்த குரூப்பில் ஒரு வில்லிங்னஸ் பண்ணுங்கள். ஓகே ரைட், டேக் கேர், see you.